சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்ல மனித உரிமை ஆணையம் ஏற்பாடுகளை செய்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதையும், தமிழக காவல்துறை அதிகாரிகளது கொடுஞ்செயல்கள் அனைத்தும் தற்பொழுது மிகவும் மோசமாக இருப்பதால் பலரும் திமுகவின் அரசை எதிர்த்து போராடக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. 2021 சட்டசபை தேர்தலின் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடியலை கொண்டு வருவோம், செல்லும் இடமெல்லாம் மக்களின் மனுக்களை கோரிக்கையாக வைப்பதற்கு பெட்டி ஒன்றையும் எடுத்து சென்றார். அந்த பெட்டி தற்பொழுது எங்கே இருக்கிறது என்பது ஸ்டாலினுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2026 முதல்வராக கூடிய கனவு ஸ்டாலினுக்கு நிச்சயம் பலிக்காது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடியும். அஜித்குமார் அவர்களது உயிரிழப்பு பற்றியான மனித உரிமை ஆணையம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளும், உடல் பரிசோதனையின் பொழுது 50 இடங்களில் காயம், 3 இடங்களில் சிகரெட்டால் காயத்தை ஏற்படுத்தி கொடூரமான முறையில் சித்திரவதை செய்தது காவல்துறை அதிகாரிகள். மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்குத்தான் காவல்துறை அதிகாரிகள். ஒவ்வொரு அரசியல்வாதிகளின் கைக்கூலியாக காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டால் நிச்சயம் தமிழக மக்களின் நிலைமை கேள்விக்குறியாகத்தான் மாறும். தமிழகத்தில் இதுவரை எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத கட்சி, காவல்துறை அதிகாரிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற கட்சி திமுக என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் கேட்டு பார்த்தால்தான் தெரியும் திமுகவின் உண்மையான நிலைமை. ஸ்டாலின் அவர்களையும் உயர் காவல்துறை அதிகாரிகளையும் ஒட்டுமொத்தமாக டெல்லிக்கு அழைத்து சென்று மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பதவி கூட பறிக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கடந்த 4 ஆண்டுகள் மோசம் என்றால் 5வது ஆண்டில் படுமோசமாக இருப்பதாகவும் தமிழக மக்கள் கூறி வருகிறார்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 2வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்குமா அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்குமா? ஏனென்றால் மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளில் திமுகவின் கூட்டணி வெற்றியடைந்ததை தொடர்ந்துதான் திமுகவின் ஆட்டம் அதிகமாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.